தளபதி விஜய் இருக்காப்ல, அல்டிமேட் சார் அஜித் குமார் இருக்கு, யார் வீட்டுக்கு நான் போகல, பயமா இருக்கு. இப்ப எல்லாரும் சொல்றாங்க தளபதி விஜய் போய் பாருங்க, அவர் ரொம்ப கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, உங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்றாருன்றாங்க. அஜித் ஏன் நீங்க போய் பார்க்கல? நீங்க என்ன தமிழ்நாட்டுல அஜித் ஃபேனா இருந்தீங்க? ரெண்டு பேரோட இப்போ நாங்க ஒர்க்கிங்ல இருக்கோம். இப்போ கரண்டா ஒர்க் பண்ற எங்களுக்கு கூட அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. இதுதான் உண்மை. அப்புறம் நீயே சொல்லுங்க, வீட்டு வாசல் எல்லாம் போய் நின்னுட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீயே சொல்லு. ஏன்னா இப்போ அஜித்தையோ இல்லைன்னா விஜயையோ கான்டாக்ட் பண்ணணும்னா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸோட நம்பர்ஸ் நம்ம கிட்ட இருந்தாலும் அவங்கள கான்டாக்ட் பண்ற வழி நமக்கு தெரியாது. அப்புறம் எப்படி பாப்பா நீ மீடியால இருக்க பொண்ணே இப்படி சொல்ற? நான் எங்கடா போய் பார்க்க முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இந்த மாதிரி ஒரு சினிமா மட்டுமே தெரிஞ்ச உங்களுக்கு இந்த நிலைமைனா இப்ப யார் இதை காப்பாத்துறது? பட் எனக்கு தெரிஞ்சு இங்க விஷால் இல்ல நாசர் உங்களுக்கான அந்த பதில கண்டிப்பா அவங்க சொல்லணும். விஷால் நாகர் எல்லாருமே அங்க காரைக்குடிக்கு ஷூட்டிங் வந்திருந்தாங்க. பாத்தீங்களா? இல்ல விஷால் எல்லாம் அதுதான் பாப்பா, யார போனாலும் இன்க்ளூடிங் நம்ம இந்த அரசியல்வாதிகள்ல இருந்து யாரு போனாலும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க, வெளியிலேயே விரட்டி விட்டுறாங்கப்பா. அதனாலே நான் போறது இல்ல. அததான் எனக்கு ராதா ரவி அண்ணாலாம் இருக்கும்போது இந்த நலிந்த கலைஞர்களுக்குன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இங்க இவங்க வந்ததுக்கு அப்புறமா நான் இவங்க ஆக்டிவா இருக்கிற மாதிரி கூட நான் பார்க்கல. அதுதான் பாப்பா, நானும் போகல. நான் போய் ஏறி இறங்காத இடம் இல்லை, வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எப்படி ஜீவனாம்சம் பண்றது சொல்லு? நான் உன்கிட்ட படபடன்னு பேசுறேன், என் மனசுல கல்லங்கப்பட இல்லாம நான் பேசுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் இவ்வளோ பேசுகிறேன், அக்கா பாரு எப்படி ஹாப்பியாக பேசிட்டீங்க உன்ட்ட. ஆனால் எவ்வளோ கஷ்டம். ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். யாரும் சொந்தக்காரவங்கெல்லாம் போனால் எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ ஜெயலலிதாட்ட ஒன்றுமே சம்பாதிக்கலையா? ஜெயலலிதாட்ட சம்பாதிக்கலைன்னா அம்மா என்ன போயஸ் கார்டுன்னு எழுதி கொடுப்பாங்களா? சக்கிலா மீட்டிங் போனால் காசு, வேற ஒன்றும் இல்லை. அது ரோட்லேயே போயஸ் கார்டுலேயே கிடப்பேன். எவ்வளோ பேர் பார்த்துட்டு போவாங்க தெரியுமா என்னையா? கொஞ்சம் இல்லையா? அப்படி இல்லைம்மா, அனாதை, சுகரு, யாராவது நான் ஏமா போன வேலையே கொடுக்க மாட்டேன்றாங்க. எப்படிம்மா நான் பிழைக்கிறது? டாய்லெட் கழுவு, நான் படத்துல தான் டாய்லெட் கழுவுனேன், அந்த வேலைக்கு கூட யாருமே என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்க கண்ணு தொடச்சுக்கோங்க. அப்படி நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலா சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் சைக்கிளா எனக்கு என் ஃப்ரெண்டு ஜெயலலிதா, உனக்கு தெரியும், அதான் நம்ம ஜெயலலிதா நம்ம அம்மான்னு நினைப்பாங்க எல்லாரும். அவங்க ஜெயலலிதா. ஆமா ராஜா, ஜெயலலிதா. அவ கூட நான் நிறைய, நீ எப்படி எனக்கு சின்னதுல நான் உன்னோட நிறைய படம் நடிச்சனோ, நீ அக்கா நான் உன்னை நீ மறந்துட்டியோ என்னமோ அது எனக்கு தெரியாது. ஜல்லிக்கட்டு காலையில உன்னை உன் தங்கச்சி நீயும் உட்காந்துருப்பீங்க, பிரபு அண்ணன் ஹீரோன்னு நினைக்கிறேன். நீ தான் அதுல காமெடி பண்ணிட்டு இருப்ப. இப்ப செட்ல வாங்கக்கான்னு உட்கார், ஏவிஎம் ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன் இல்லடா சக்கிலா? அப்படி இருந்துட்டு இருந்தேன் அக்கா. நான் ஹைதராபாத் போறதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்குள்ள ராஜா எனக்கு ஜெயலலிதாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. யார் சொன்னாங்களோ என்னமோ, ஏய் பாக்கி என்ன காரைக்குடிக்கு போயிட்டியா? பாக்கின்னா எல்லாரும் அது மாதிரி எனக்கு கால் பண்ணி, பாக்கி என்னடி காரைக்குடிக்கு போயிட்டியா, என்னடி உன் பிரச்சனை, என்னடி ஆச்சு அப்படின்னா, நான் இல்ல லலிதா, ஏன் நாங்கெல்லாம் இருக்கதெல்லாம் மறந்துட்டியா? நான் போய் கேட்கறதுக்குள்ள எனக்கு ஃப்ரெண்டு லைன்ல ஒரு நம்ம சுமன் டிவின்னு அவங்க அந்த பையன் ரோஷன் அப்படின்னு அந்த தம்பி நம்பரை கொடுத்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் காரைக்குடியில் இருக்கேன்னு ஒரு டேட்டு கொடுத்தாங்க. டி நகர் வந்தேன், ரோஷன் எனக்கு கால் பண்ணாங்க, போனேன். நம்ம தெலுங்குல இன்டர்வியூ எடுத்தாங்க, என்னைய எடுத்து அந்த தம்பி எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து, இப்படி இல்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறது, ஆந்திராவுக்கு வரக்கூடாதா, நல்ல வேலை உங்கள் ஃப்ரெண்டு நம்பர் கொடுத்தாங்கன்னுப்பா சுமன் டிவியில் இன்டர்வியூ எடுத்தாங்க. அது அங்கே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு ராஜா. டெலிகாஸ்ட் ஆனவுன்னு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதை வீடியோவை பார்த்துட்டு அண்ணன் நாகேந்திர பாபு அண்ணன் இருக்காங்க பாரு, மெகா பவர் ஸ்டார் தம்பி, அவங்க எனக்கு பவர் ஸ்டாரை தான் தெரியும், அண்ணனை தான் சிரஞ்சீவி என்ன தான் நம்ம கூட தமிழ்ல நடிச்சிருக்காரு, அண்ணனை தெரியும். பட் எனக்கு இந்த அண்ணனை எனக்கு தெரியாது. நாகேந்திர பாபு அண்ணா படங்கள் நான் பார்த்துருக்கணும் என்னமோ எனக்கு இங்கே இல்லை. இப்போ வீடியோ காலில் இந்த தம்பி வர வைக்கிறாரு, யாரு? ரோஷன். ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். இவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கிட்டாங்க சகிலா, எல்லாமே வாங்கிட்டாங்க. ஃபோன்பே இருக்கா, ஜிபே இருக்கா, அக்கௌண்டே இல்லை அக்காட்ட எனக்கு. அப்போ எல்லாம் வாங்கிட்டு தம்பி ரோஷன் என்னை போக சொல்லிட்டாரு. அப்போ அந்த அந்த கொடுத்த பணத்தை மட்டும் அது பெரிய ஒரு மனசில் வச்சுக்கிட்டேன். ஐயோ இதை வச்சு ஓட்டிடலாம், இதை வச்சு வாடகை கொடுத்துடலாம், அப்படி இதை வச்சு ஒரு 6 மாதம் அந்த எண்ணத்தில் அந்த பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டேன் அக்கா. போனால் 3 நாளா 4 நாளானே எனக்கு ஞாபகம் இல்லை. 4 நாள் எனக்கு ரோஷன் லைனில் அக்கா இன்னைக்கு ஈவினிங்குள்ள மெகா பவர் ஸ்டார். நான் என்ன நினைச்சிட்டேன், அண்ணன் சிரஞ்சீவி தான் வர போறாருன்னு நினைச்சிட்டேன். இவங்க மெகா பவர் ஸ்டார் ஃபேமிலின்னா சக்கிலா நம்ம என்ன நினைக்கிறது, நாகேந்திர பாபு அப்படிதானப்பா நினைப்போம். பட் ஆனா அவர் நம்ம லைன்ல வரமாட்டாரு. அவர் எவ்வளவு பெரிய, என்னைய சொல்றேன் அக்காவை என்னைய கம்பேர் பண்ணும்போது அண்ணா இருந்தாலும் என் மனசுல ஒரு கோட்டையை கட்டிட்டேன். அப்புறம் பார்த்தா அண்ணன் நாகேந்திர பாபு பாக்கிஜாமா அண்ணன் தமிழ் கூட பேசுறாரு, இருந்தாலும் எனக்கு கையெல்லாம் விடவிடன்னு ஆடுது. அது அப்படியே
காரைக்குடியில். எனக்கு ஒன்றுமே எப்படியும் புரியல. அண்ணன் வந்து மீடியாவில் உட்காந்து பேக்கேஜாக ₹1,00,000 నీ అకౌంట్లో వేస్తాను, కవలపడకూడదు, నా పాతకు నేను చూసుకుంటాను, ఏంటి ఎందుకు ఇలాగా కష్టపడుతున్నావు, ஆந்திராவுக்கு వచ్చేயொச்சு కదా. அது ரொம்ப டீசெண்டாக பேசினாங்க சகிலா. நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படியெல்லாம் வந்து ஒரு சாதாரண தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு மெகா பவர் ஸ்டார் ஃபேமிலி வீடியோ காலில் வரணும்னு அவங்களுக்கு தலையெழுத்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சகிலா.